கட்டு வந்து உங்களுக்கு அதான் நடிச்சது. ஓ கட்டியிருக்கேன் வேகமாயி உடுப்பாடத்தை போட்டா சீமந்த தரையில போகும்போது காலில் வந்து உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான். கூட்டங்களில் போய் மீட்டிங்கில் நிறுவனங்கள் வச்சு கேட்பாங்க என்ன தொழில் பழகுனண்டு அதெல்லாம் ஒன்று ரெண்டாக சொல்லுவாங்க நான் பழகிருக்கிறேன் தானே சொல்லுவாங்க. பழகிறதுக்குரிய முயற்சியோ ஏதோ நிறுவனங்கள் பண்ண தரல சூழ்நிலை தானே வஞ்சல் சூழ்நிலை தானே இப்போ நம்ம பழகம் கொண்டு தான் இப்போ எல்லாம் என்ன தொழில் கம்பீரமாக சொல்லுங்க. இதெல்லாம் நீங்களும் அதில் செஞ்சீங்க. ஓ என்னென்று இதெல்லாம் பார்த்து செய்கிறீங்களா? ஆச்சரியமாக இருக்கு பார்க்குறது வழியாக இருக்குது. முழுக்க முழுக்க சொல்லிட்டு சொல்லட்டான் ஓ இதுவுமே நல்லா இருக்குது. வெள்ளை தேங்காய் சொல்லட்டான் அந்த வெள்ளை ஆகிக்கிறது இல்லானி தேங்காய் சின்ன கொஞ்சம் பிஞ்சாதிக்கும். அண்ணாவை பார்த்து நிறைய பேர் வந்து திருந்தோம் வாழ்க்கையில் வேலை இல்லை தொழில் இல்லை அது இது சொல்கிறாங்க. இப்படி வந்துட்டு கூட காய்ச்சத்தோட வேலை செய்கிறார். ஸோ காலையில் நல்லா இருந்து வீட்டில் நிறுத்திட்டு போவாங்க. சில கிட்டு வகையில் அடிக்கணுன்ற ஏற்பாடு அடிச்சு செய்யணுன்ற இதை தாண்டி இன்னும் டிஃப்ரெண்டாக செய்யும். மரத்தடால வெல்கம் இதுகள் ஓகே அதெல்லாம் கொஞ்சம் கூட வாங்குவாங்க அப்படி அதில் அடிக்கணும். குறை இல்லாமல் பிறக்கிறதுன்றது வந்து வரும். ஸோ ஆனால் அப்படி பிறந்து கூட தன்னால் ஒன்றும் செய்யலை தொழில் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. குறைன்னு சொல்லலை. ஸோ ஆனால் வந்து இந்த நிலைமையிலேயே வந்து உங்களுக்கு தொழில் செய்யணும் தானாக கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆர்வம் தானே சரி எடுக்க ஆசை செய்யணும் தொழில் செய்யணும். ஒரு காலுகை எல்லாம் நல்லா இருந்து ஸோ உழைக்க போகாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல போகிறீங்களா? என்ன சொல்லுவீங்க? வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜி திவா. ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பில் மண்டூரில், அதாவது முன்னாலே வந்து ஒரு அண்ணாவுக்கான ஹெல்ப்பை பண்ணியிருந்தோம். ஸோ அவருக்கான அடுத்த கட்டமான ஒரு உதவி கிடைச்சிருக்கு, அதை ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்துருக்கோம். நம்ம உண்மையில் வந்து சர்ப்ரைஸாக அதை வந்து நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். என்ன சர்ப்ரைஸ் ஆனால் வந்து என்ன உதவி கிடைச்சிருக்குன்றதை வந்து நீங்கள் அப்படியே காணொலியில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி வெள்ள ட்ரெயின் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன சத்தம் ரெண்டுது வேலை பயங்கரமாக நடக்குது போல இருக்கேன். எல்லா வண்டியும் வெயிலுக்காக வண்டி அப்படி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. வெயிலுக்காக வண்டி அப்போ எல்லா வண்டியும் இப்படி வச்சுட்டு வண்டிக்கு நடுவில் தான் வேலை நடக்குது. சரி பிரச்சனை இல்லை. அதில் நீங்கள் சார்ஜெல்லாம் போட்டிருக்கிறீங்க. ரைட் ஓகே. அது என்ன இப்படி மார்க் பண்ணிதான் சிவர நீங்கள் இப்போ காலையிலேருந்து இவ்வளோ சீவனதா? ரெண்டு தான் அந்த கிண்ணம் செய்யறதுக்கு மூண்டு வச்சு போட்டு அது சேம்பிள் செய்து வச்சிருக்கீங்களா இல்லை இப்போ தான் போய் செய்ய போறீங்களா? செஞ்சு கொடுத்தேன் ஒரு ஆளுக்கு. செஞ்சு கொடுத்தேன் சொல்லி அப்படி சொன்னா அப்படி மூணு இதை வச்சு இணைக்கணும். இப்படியா வச்சு இணைச்சி போட்டு இன்னொரு வைக்கணும். சின்ன படி சின்ன சொரட்டை வட்டி ஸ்டாண்ட் அப்படி என்ன அது கொண்டு சொரட்டையால் ஓடும். ரைட் வறுமையை கொடுக்குற மாதிரி. இப்போ காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க வேலை? இப்போ 8 நீங்கள் கூட காலையில் ஃபோன் பண்ணும்போது. ரைட் அப்புறம் என்ன மாதிரி போகுது பிஸ்னஸ்லாம்? பரவாயில்லையா? இது என்ன இது ஒன்று செஞ்சுருக்கேன் அந்த உள்ளுக்குள்ளே ஒன்றதுக்கு செஞ்சு கொண்டு பார்த்தேன். நான் போடலாம் பார்த்தேன் அப்படி செஞ்சுறான் உள்ளுக்குள்ளே ஒன்றதுக்கு அதை பார்த்து செஞ்சு பார்த்தேன். சர்ஜஸ் ஓகேயா செய்ய விடுதா? அந்த பாலில் போட்டு அதில் பெட்டணும். அதுக்கு அந்த ரவுண்ட் பெட்டுறது அந்த மிஷின்லாம் பெட்டு நான் வாங்கின மிஷின் அப்போ அதெல்லாம் பெட்டுறாங்க. நான் பார்த்தேன் நான் கிடைக்கல. அப்போ வேறு செஞ்சு பார்த்தேன். நீங்களே அப்போ செய்து கொள்றீங்க எப்படி? இல்லை கல்லெல்லாம் வந்து அவரே செய்து கொள்றாரு. ஓகே, நம்ம வந்து அண்டு வரைக்கும் வந்து இந்த இதெல்லாம் இல்லைண்ணே செஞ்சதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ இருக்கு அண்ணா இதெல்லாம் பாருங்க. வாணிஸ் அடிக்கிறல நல்லா இருக்கு தெரியுமா? இந்த சிரட்டையில் வந்து அந்த பிளைண்டிலாம் குடிக்க முடியலுவாங்க. நல்லா இருக்கு. அந்த சிங்கிள் ஏரியாவில் போனால் வந்து தருவாங்க. சிரட்டையில் வந்து சிரட்டையில் மேக் பண்ணிக்க நல்லா தான் இருக்கு. இப்போ இது உண்டு எவ்வளோ? 250 ரூபாய் கொடுக்குறேன். 200 கொடுப்பேன். 250 200 இதை எடுத்துட்டு இப்போ இந்த வியாபாரி மாதிரி எடுத்துட்டு எவ்வளோ கொடுப்பாங்க? அப்படி இல்லை, வியாபாரி மாதிரி கொடுக்குறது அப்படி இந்த அளவுக்கு வேற இல்லை. இந்த அளவுக்கு யாரும் அந்த அளவுக்கு பண்ணுறது. ஓகே, இப்போ இதெல்லாம் நீங்கள் தான் செஞ்சீங்க. என்னென்று இதெல்லாம் பார்த்து செய்கிறீங்களா? ஆச்சரியமாக இருக்கு பார்க்குறது. வழியாக இருக்குது.
இது வெட்டி இதில் பார்த்து ஃபோனில் பார்த்து தான் வெட்டி வெட்டி ஒரு இதை வெட்டி இந்த இலை ஒட்டணும் பூ ஒட்டணும். அதில் வெட்டி வச்சுதான் சின்ன பூ அதை கப்புக்கு இருந்து கோப்பை இந்த இதெல்லாம் தனித்தனியாக செஞ்சு ஓட்டுறீங்க? தனியாக ஒட்டணும் அது ஒட்டணும். வட்டி வச்சிருக்கீங்களா? அவங்க அதை வெட்டி வச்சு நினைக்கிறது தனித்தனியாக வச்சு ஒட்டணும். இந்த வளைவெல்லாம் என்னதுல இருந்து எடுக்கிறீங்க? சுரட்டை நம்மளு சுரட்டை அந்த நடுவில் வரது மட்டும் குச்சி மட்டும் தான் வருது, வட்டிலாம் இருக்குதா? இது எப்படி விளைக்கிறது? சுரட்டையை வெட்டிய சுரட்டையை எடுத்து இப்படியான சுரட்டை எடுத்து இப்படி இந்த மாதிரி வெட்ட விளைஞ்சி வரும். ஃபுல்லாக வெட்டி போடுமா ரெண்டா வெட்டினா இதெல்லாம் இதில் இது வந்து போச்சு. தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணி வைக்கிறது எப்படி கொடுக்க சுரட்டையில் அப்படி அதெல்லாம் சுரட்டை முழுக்க முழுக்க சுரட்டை இது. சுரட்டா இதுவுமே நல்லா இருக்குது. வெள்ளை தேங்காய் சுரட்டா அந்த வெள்ளை ஆகிக்கிறது இளநீ தேங்காய் சின்ன கொஞ்சம் பிஞ்சாரிக்கும். இது 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 தனியாக ஒரு சுரட்டையில் முழு தேங்காய் முழு தேங்காய் பெரிய தேங்காய் வேணுமே. எப்படி உள்ள காட்டு நல்லா இருக்குல்ல பார்க்குறது? சூப்பர். வெயிட் ஆகிக்கலாம் காரம் இல்லை. மரம் அது அதுதான் இந்த மிஷின் அதை வெட்டுறது வளைய வெட்டுறது இதில் வெட்டலாம். இந்த மிஷின் கீறி போட்டு ஓகே. நம்ம போன தடவை நீங்கள் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணா வந்து ஒரு மிஷின் ஒன்று வாங்க முடியும். இது எவ்வளோ வாங்கினீங்க? இது 40 என்னவாங்க. இது என்ன வேலை செய்யுது? அது என்ன அந்த காற்று புளிச்சு தூசியை பறக்க வைக்கும். அதில் விட அந்த கோடு ஓட்டம் நம்ம கீறு வந்தானே கீறு தூசி வந்தோடனே மறைச்சு அது ஊதும், அது ஊதிடும். இது வந்து காத்தடிக்குமா? கம்ப்ரஸர் மாதிரி. இப்போ இது வேலை செய்யுங்க ரெண்டை வெட்டு இந்த கம்புகள் எல்லாம் புழக்கணும் வேண்டாம். அப்போ ஏசியா புழக்கலாம் ஒரு அளவான கம்புகளை வாங்கி கொண்டு சின்ன கரண்டி எடுக்கலாம். எவ்வளோ வாங்கினீங்க? இது 40 என்னவாங்க 36 போட்டு பில் கிடக்கான அவங்களுக்கு ஒரிஜினலா? இப்போ ஒரு எல்லா இடத்தையும் இல்லை, அது ஆர்டர் பண்ணி தான் எடுக்கிறது. உண்மையில வந்து சந்தோஷமா இருக்கு. இப்படி தான் என்னடா நான் வீடியோ போகிற இடங்கள்ல வந்து கஷ்டப்படுறவங்களோ இல்லை முயற்சி இருக்கிறவங்களுக்கு காசு கொடுத்தவொடனே சம்டைம் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்க்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. பார்க்க பில் இதுக்குள்ள நான் இது ஒன்று இதுவும் வாங்கினேன். அது இருக்கிற பிரச்சனை இது வாங்கினீங்க? இது 12 என்ன வாங்க 8000 தான் அவங்க கடையில். எவ்வளோ தந்துட்டு போனாங்க போனது? 50. அப்போ அவ்வளோத்தையும் கொடுத்து அப்படி வாங்கிருக்கீங்க உங்களுக்கு தேவையான. சரி இப்போ வேலை நடக்க ஈஸியாக போகுது வேலை பிரச்சனை. அப்போ உங்களுக்கு இந்த மிஷின் ஒரு யூஸ் பண்ணி காட்டுறீங்களா அப்படின்ட்டு? அண்ணாவை பார்த்து நிறைய பேர் வந்து தெரிந்தோம் வாழ்க்கையில் வேலை இல்லை தொழில் இல்லை அது இது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி வந்துட்டு கூட கஷ்டத்தோட வேலை செய்கிறார். ஸோ காலையில் நல்லா இருந்து வீட்டில் நினைச்சிட்டு போகிறாங்க. காலையில் பூவெல்லாம் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பக்தியோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பழைய வளர்ப்பு பெற்றா ஆன் பண்ணிவாங்க. அப்படி தான் ஆன் பண்ணிடுவேன். இந்த வாழ்க்கை எங்கேயாவது மாற்றணும்? பாடி கடையில் கொண்டு வந்துருக்கேன். மிச்சமாக ரவன்கள் கொண்டு வந்த அந்த பறவை அந்த கழுத்து பட்டா கீறி போட்டு அப்படி வந்து எப்படி அப்படின்னா வெட்டி போட்டு நம்ம மரம் இதில் உடுத்தி சேர்த்து செய்யணும். மரம் ஒரே மாதிரி தான் வெட்டலாம். அந்த பாட்டில் கீறி போட்டு ஒரே மாதிரி கீறி போட்டு வெட்டணும். இப்போ நீங்கள் இந்த மெஷின் எல்லாம் என்னத்தில் பார்த்து வாங்குவீங்க? யூடியூப்லாம் பார்த்து எல்லாம் யூடியூப் தான். யூடியூப் வீடியோ பார்த்து தான் அண்ணா வந்து இந்த வேலையை வந்து கற்றுக்கொண்டாரு. ஸோ நாங்கள் ஆரம்பத்திலே வந்து அண்ணா பற்றி வீடியோ கிளிப் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. கை காலெல்லாம் நல்லா இருந்தும் எந்த ஒரு தொழிலும் பண்ணாமல் சோம்பேறித்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில் தன்னோட இடுப்புக்கு கீழே இருக்கிற அங்கும் செயற்படாத நிலையிலையும் 44 வயசில் தன்னோட வாழ்வாரத்தை தானே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷர். சுரட்டையில் நான் யசோதக்காரர் எடுத்து கொண்டு வந்து இப்படி இதில் கிளியர் பண்ணி உழுகிற இதில் வலிச்சு போட்டு
அப்புறம் இது மற்ற அடுத்த இதில் மிஷினில் இதில் கொடுக்கணும், மோட்டர் ஓடக்கூட கொடுக்கணும் இது. அதுவும் தனக்கு எந்த ஒரு ஆசானும் கூட இல்லாமல் யூடியூப்பை மட்டும் பார்த்து தன்னோட வாழ்க்கையை தானே நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நஜிவுறாங்க இப்போ இதுகளை பார்த்துட்டு அதை அந்த மிஷினில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதுகளை பண்ணுறது. ஆமாங்க, நம்ம மட்டக்களப்பில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ஒரு மனுஷர் யாரோட ஒரு உதவிகளும் இல்லாமல் தன்னந்தனியாக இப்பேற்பட்ட ஒரு வாழ்வாரத்தை பண்ணி எத்தனையோ பேரை வியப்புக்குள்ளே உள்ளாக்கி இருக்கிறாரு. காலையில் வந்து எத்தனை மணிக்கெல்லாம் நீங்கள் வரீங்க? இல்லை இதுக்கு அஞ்சனை படுக்கிறேன், நான் அஞ்சனை படுக்கிறேன். அப்போ எவ்வளோ தேவை தலைம்பிட்டு பிள்ளைங்க குடிச்சிட்டு சாப்பிடுறதுக்கு தான் மரம் கொஞ்சம் கூட வச்சு கொஞ்சம் இருந்து இதெல்லாம் வந்து அந்த அகப்பு செய்யறதுக்கு இது வந்து இந்த பூவா ஸ்டாண்ட் மாதிரி செய்யறது வந்து இதெல்லாம் எப்படி அந்த சின்ன சின்ன வட்டி செஞ்சிருக்காரு. ஸோ இவரை பற்றின காணொளி தான் இந்த ஒரு காணொளி. இந்த காணொளி இப்போ சோம்பேறித்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பல பேரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காணொளி. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோவை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாலே சோம்பேறித்தனமாக இருக்கிற பல பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு அது வாங்க கூட சந்தோஷமாக ஆக்கலாம். அந்த வாங்க கூட இப்போ பாராட்டி வாங்க கூட நம்மளா செய்கிறோம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு வாங்கல எனக்கு அதே சந்தோஷம் உண்டு. அப்போ குறைச்சி கொடுக்க அது எனக்கு பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் உண்டு. எனக்கு ஆரம்பத்துலேருந்து என்னென்ன தொழிலெல்லாம் பண்ணீங்க நீங்கள்? நான் வந்து எல்லா தொழிலையும் செய்யக்கூடிய தன்மை. நான் சைக்கிள் பிள்ளைண்டாலும் நான் அணக்க மாட்டேன். நான் கடையில் கொண்டு விடுறதில்ல, அதுவும் கூட நான் செய்வேன். நீங்களே எனக்கு பேன் பிள்ளைண்டாலும் நான் கீழே கப்பு கூட்ட பிள்ளைண்டாலும் நான் கடை கொண்டு வரல. எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணுன்றதுக்கு அண்ணாமலையான நான் செஞ்சு பார்த்தியாகும் தீவிரனாலும் நான் அதை கலட்டி டிவி கூட நம்மட ஏண்டா நான் செஞ்சு ஆகுவேன். ஓகே, அப்போ இது கூட வந்துட்டு முழுக்க இதுலேயே செஞ்சது சிறுத்தையில் தான் ஒன்று பார்த்து செஞ்சு பார்க்கணும் முடியலை செஞ்சு முடியல. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போ கன்னட பண்ணி வச்சேன். இப்போ ஸ்டாண்டுகள் ஒரு அளவான சின்னத்தை கவனம் பட்டாவை கைவிடி வைக்கிறது. இதை இப்போ நீங்கள் துண்டு வட்டி ஒட்டிருக்கீங்க ஃபுல்லாக முழுக்க வந்துட்டு இதுதான் சிரட்டு தான் இது படிச்சு பண்ணி போட்டு வச்சா வெட்டா மாதிரி அந்த அப்படி இது வச்சுட்டு அப்புறம் போலீஸ் போலீஸ் பண்ணால் தான் நான் இதை கொண்டு வரேன் கொடுக்குறேன். சரி, இப்போ வந்து கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட உபகரணங்கள் எத்தனை ரூபாய்க்கு உபகரணங்கள் இருக்குங்க? இப்போ நான் அடிக்கிறது அது 30,000 ரூபாய்க்குள்ள கொடுக்கலாம். அது நீங்கள் தயாரிச்சு இருந்தது அதை தாண்டி நான் கேட்குறேன் நீங்கள் உங்களோட ஆயுதங்கள் இந்த ஆயுதங்கள் இப்போ இது 8,000 ரூபாய்க்கு வாங்கினது. ஒரு 16,000 ரூபா வாங்கினது. மற்றது படாச்சிகள் தான் அடிக்கிறது எப்படியும் ஒரு மட்டும்தான் நான் வாங்குறது. அந்த டில்லர் அது ரெண்டு வந்து இப்போ வாங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சத்துல உள்ள சாமான் வந்து அதை வச்சு கொண்டா தயாரிக்கும். மாச வருமானம் வந்து இவ்வளவு வீட்டை உண்மையிலே நம்ம முழுக்க அதில் கவனம் செலுத்தி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக வேலை செய்யறோம் சொன்னால் இரவு வேலை செய்து உழைக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட எவ்வளோ உழைக்க முடியும் நம்மளால். நம்ம முயற்சி பண்ணால் அதை காணலாம். எல்லா ஈஸியான எல்லாரும் கவர் எல்லாமே நான் கொஞ்சம் கவரக்கூடிய மாதிரி செஞ்சு வச்சா. இப்போ அதை விட கேட்டு தான் இந்த நாங்கள் எப்படி வருவாங்க இங்கே பார்த்தோம் அந்த பறவைகளை இதெல்லாம் ஓடலாம் இருக்கு. இதெல்லாம் ஓடலாம் இருக்கு கொடுத்த மாதிரி தான் கிட்ட விட அப்போ எடுத்த மாதிரி தான். அப்போ நான் சொன்னேன் அவன் எரிக்கட்டும் கேட்டவங்க இது இப்போ எவ்வளோ கொடுப்பீங்க? இது 1,500 ரூபா குறைக்க மாட்டாங்க. நம்மகிட்ட அப்படி இல்லை, தருவாங்க ஒழிச்சு குறைக்க மாட்டாங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 5 லட்சம் வந்து சம்பாதிக்க முடியுமா? நம்ம சம்பாதிக்க முடியும். ஏன்னா நான் இப்போ அந்த மிஷின் எடுத்துக்கொண்டீங்கன்னா இன்னும் இந்த சுரட்டை மட்டும் இல்லை, இன்னும் பிற உபகரணங்கள் அடிக்கலாம். இதால் மரத்தால் கடியாரங்கள் இந்த ஊருக்கு கிட் கொடுக்கக்கூடிய மாதிரி அதெல்லாம் நான் யூடியூப்ல பார்த்து வச்சிருக்கேன். சிரட்டை உற்பத்தியை தாண்டி மற்றது அதையும் கவனிக்கணும். இதையும் அந்த கிட் சம்பந்தமான ஜாமான் பார்க்கறது கொஞ்சம் வடிவாக இருக்குது. ஸ்டாண்ட் வச்ச மணிக்கூறுகள் கடியாரம் உள்ள மட்டும் தனியாக வாங்கணும். நம்ம வாங்கி மரத்தில் செட் பண்ணி பார்க்கணும். அப்போ ஒரு செஞ்சு பார்க்கணும். அப்போ அதுக்கு அறிவியல உதாரணம் இது கொஞ்சம் ஈஸியாக உதவும். அந்த ரவுண்ட் பட்டுறதுக்கு மற்ற அந்த ரவுண்டை பட்டுறதுக்கு ரவுட்டர் ஒன்று இருக்கு, சின்ன ரவுட்டர் ஒன்று இருக்கு. நான் பார்த்தேன், அதுவும் பார்த்தேன். இப்போ அது கொண்டு வாங்க அந்த ரவுட்டர்ண்டா பிடிச்சி ரவுண்ட் பண்ணி வரதுக்கு ரவுண்ட் பண்ணி வந்தால் அந்த ரவுண்ட் எடுத்து வரும் விளக்கி போட்டு மாதிரி அதை இதில் கொடுத்தா அந்த கிட் மாதிரி இப்போ இந்த இதுகள் புத்தாண்டுகளுக்கு இது அடிக்கிற மாதிரி வெல்கம் இதுகள் அடிக்கிற மாதிரி அந்த எழுத்துகள். அப்போ நம்ம முழு மூச்சா வந்து உழைக்க தொடங்கணும்னு சொன்னால் ஒரு 5 லட்சம் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் போட்டு சம்பாதிச்சா இதெல்லாம் கட்டாயம் கவரக்கூடிய கட்டாயம் வாங்குவாங்க செஞ்சு வச்சா கண்டிப்பாக. ஓகே, அப்போ நாங்கள் வந்து உங்களை வீடியோ பண்ணி போட்டுருந்தது வந்து நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்து நாங்கள் வாங்க வீட்டில் எல்லாரும் பார்த்தவங்க ஜாக்கெல்லாம் பார்த்தவங்க எல்லாரும் பார்த்து நாங்கள் அப்படியே நல்லா கதைச்சி நல்லா போட்டி காய்கொண்டு
ம். யார் வந்து இப்படி நாங்கள் இப்படி தான் இப்போ வெளியில யாராச்சும் பார்த்துன்னு சொன்னாங்களா உங்களுக்கு? வெளியில் அப்படியே ஒருத்தர் இல்லை ஊராக ஊராக. ஊராக பார்த்துட்டு இருந்தாங்க. ம். நம்மளை ஊர் உள்ள சம்மந்தம் இந்த வழியை உள்ளாக நம்மளை ஊர் அப்போ வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் உங்கள்கிட்ட ஆர்டர்கள் எதுவும் கேட்டாங்க? அப்படி ஒருத்தர் மேலே எடுக்க அப்படி ஒருத்தர் மாதிரி இருக்காது. ரைட், ஓகே. ஆனால் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சில பேர் எங்கள்கிட்ட ஃபோனில் வந்து சொல்லியிருந்தாங்க, நல்ல ஒரு திறமையான ஆள் வந்துட்டு அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து அது தாண்டி வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள்கிட்ட திறமைகளை பார்த்து வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் முழுக்க போன வீடியோக்குள்ளே சொல்லியிருந்தது வந்து இது ஒன்று தான். அதாவது வீடியோ பார்க்குறதா இருந்த நீங்கள் சொன்னால் வேலை இல்லை, தொழில் இல்லை, அங்கே போனோம் இங்கே போகணும்னு சொல்லி சாக்குப்போக்கு சொல்கிறவங்களாம் வந்துட்டு அண்ணாவோட வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதாவது ஒரு எப்படி சொல்கிறேன், ஒரு ஊக்குவிப்பை வந்து உங்களுக்கும் வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் போன வாட்டி சொல்லியிருந்தோம், வீடியோ பார்க்குறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, அது அடுத்தவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ரைட். அண்ட் வந்து இப்போ நாங்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த 2 மிஷின் தான் வேண்டி இருக்கீங்க. அதுக்கு பிறகு எவ்வளோ ஒரு வருவாய் ஈட்டியிருப்பீங்க? அதுக்கு பிறகு வருவாயண்டு இப்போ கொஞ்ச நாள் ஆகணும் செய்யலை. நான் பேர் நாங்கள் வீட்டில் இப்போ தங்கச்சாக்களும் பவா கிடச்சி போய் அங்கே போய்த்தாங்க, அங்கே நிற்காங்க, மாமியாரோட நிற்காங்க. அப்போ அதில் கொஞ்சம் டக்குன்னு நம்மளுக்கு அந்த அகலோண்டு வீட்டில் தான் டக்குனு சாப்பாடுகள் அதில் கொஞ்சம் தரலாம். சொந்தக்காரெல்லாம் சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணி விட்டு போய்க்காங்க, அவங்க தருவாங்க. அப்போ இருந்தும் நம்ம அந்த டைமில் அவங்ககிட்ட போகணும், நம்மளை தேடி வர மாட்டாங்க. அப்போ அதுக்காக கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் குறைஞ்சி தான் இதில் தான் கிளீன் பண்ணி வச்சுக்கணும். ஷிப்டான வேலை கொஞ்சம் டைம் எடுத்து போய் இதில் செய்கிறேன். சரி. இப்போ என்னதில்லை சைக்கிளில் போய் நீங்கள்? சைக்கிள் நான் படுத்தக்கிட்டு தான் அடிக்கடி சைக்கிளில் போயிது அங்கே காலையில் சாப்பாடு சாப்பிடுறதுக்குலாம் நீங்கள். இப்போ இந்த பைக்கை முடிக்கிற வச்சுன்னா எவ்வளோ செலவாகும்னு சொல்லி சொன்னீங்க? பைக்கில் இப்போ முடிக்கிறேன்னா பெட்டியும் பைக்கணும், பெட்டியும் வச்சு இந்த அங்கால டயர் ஒன்று மாற்றணும். அங்கால டயர் தான் மாற்றி கொஞ்சம் பிரேக் சாமான் அதுகள் அப்படி பண்ணி பார்க்கணுமான்னு கிடக்கிற அப்படியே நான் ஒரு 30-40 கிட்ட பேர்ன் பண்ணி நாங்கள் அப்படியே செய்கிறேன். நான் பேர்ன் பண்ணி நான் அப்படியே செய்கிறேன். அப்போ நல்லா கிளியர் பண்ணி செய்கிறேன். நான் அப்போ பெட்டியில் அப்படி செய்கிறேன்றா கொஞ்சம் செல்ஃபி ஸ்டார்ட் அந்த ஈஸி கொஞ்சம் எங்கே நான் போகிறதுக்கு டக்குண்டு. இப்போ நான் செல்ஃபி ஸ்டார்ட் இல்லாத நேரம்டா எங்கள் கூட்டு தான் வரணும் உதைக்கிறதுக்கு. உதைச்சி கொஞ்சம் சார்ஜ் ஆட்டிட்டு தான் போய் நிற்கிறது தான் அப்படி கூப்பிட்டு உதைச்சிருக்கணும். அதில் டோட்டலாங்க 2 அதெல்லாம் பயம் டோட்டலாங்க 2 தாண்டினா கஷ்டம் உண்டு. செல்ஃபி இருக்குண்டா ஆரம்பத்தில் செல்ஃபி இருந்ததா? இருந்து பெட்டி இருந்து நான் இப்போ பெட்டி இருந்து தான் பெட்டி கொஞ்சம் சாய்ச்சிறேன். இது போட்டோன்னே இப்போ நிற்கல சாய்ச்சி நிற்கல பெட்டிக்கு. இப்போ டக்குண்டு இருக்கு பெட்டி கொஞ்சம் சவுத்து தான். இப்போ 7,000 படிச்சு நான் வெட்டிண்டு அது நான் ஓட்டோ வெட்டி வச்சா அப்படி கருத்து நான் ஓட்டோ வெட்டி வச்சா ஈஸியானே. நான் ஓட்டோ வெட்டி வச்சா இந்த இதை நிற்குமா கொஞ்சம் காலம் இழுக்குமா 2 வெட்டியோட செட் பண்ணலாம். அதுக்கு என்ன வரைக்கும் வாங்கி செய்யணுமானது கலத்தி அப்படின்னு சொன்னேன். ஓகே, ரைட். அண்ட் வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு இப்படியான கிஃப்டெல்லாம் செய்து வந்துட்டு கொடுக்குறீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் கிஃப்ட் வந்திருக்கு. இப்போ அதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். அப்போ என்ன ஒரு கிஃப்டாக வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கோன்னு நினைக்கிறீங்க? இதுக்குரியதாங்க நான் இதுக்குரியது தான் கேட்டேன் நான். அப்படித்தான் நினைக்கிறேன். சரி, அப்போ வந்து ஒரு கண்ணை மூடுங்க, நீங்கள் உங்கள்கிட்ட கையில் வந்து நாங்கள் ஒப்படைக்கிறோம். நல்லா இருக்க கண்ணு மூடுங்களா? சொல்ல மட்டும் கண்ணை திறக்கக்கூடாது. ரைட். இப்பயும் திறக்காதீங்க. இது என்ன பணமாக இருக்கணும். பணமாக இருக்கணுமா? எவ்வளோ ரூபாயா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ தெரியல. தெரியல. சரி, ரைட். இப்போ கண்ணை திறந்து பாருங்க. ரைட். இப்போ அப்போ எண்ணி பார்ப்போம்மா எவ்வளோ இருக்குன்னு. சரி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ நான் இருக்கு. சரி, அதில் இங்கே எத்தனை 100 தாள் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக என்ன நீங்கள் சொன்னால் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121,
போட்டுருக்கான்.
56, 57, 58, 97, 98, 99. அது 100 இருக்கு. ஆ அடுத்து என்ன? 100, 100, 100, 90, 93, 93, 94, 95, 96, 97, 98, 99. 100. ஸோ 200 100 தான் இருக்கேன். 200 தர 100 தர 100 20,000. அதில் எவ்வளோ இருக்குது? அதில் 49 வரும். 40 இருக்குது. 40. சரியா? டோட்டல் வந்து அப்போ எவ்வளோ? 40 20. ஆ 40 20 மொத்தம் மொத்தம் கூட்ட மாட்டேன். 60,000 வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு 60,000 வந்து உங்களுக்கு கிஃப்டாக கிடைச்சது. ஸோ போன வாட்டி 80,000, இப்போ வந்துட்டு 60,000, டோட்டல் வந்துட்டு 1,10,000 ரூபா வந்து உங்களோட தொழில் முயற்சிக்காக வந்து கிடைச்சது. ஸோ அந்த ஒரு தொழில் முயற்சிக்காக கிடைச்சது வந்து நீங்கள் உங்களோட தொழிலை வந்து இன்னும் ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி. ஆனால் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா வந்து எங்களுக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி யாருமே வந்து கேட்டது இல்லையா? இது வரைக்கும் பேரில் கற்றுத்தாங்க. கேட்கல, இது வரைக்கும் கேட்கல. ரைட். அண்ட் வந்து உதவி ஒன்று இருந்தால் ஈஸி தான். இன்னொரு பழகிற மாதிரி வந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை செய்கிறதுக்கு. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். மலர்வண்ணன் அண்ணாங்கிறவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர் வந்து கொடுத்து விட்டார். வந்துட்டு 25,000 வந்து கொடுத்து விடுங்க அப்படி சொல்லி. அண்ட் அதே மாதிரி சுவிஸில் இருக்கிற குட்டி ஃபேமிலி வந்துட்டு 35,000 கொடுத்தாங்க. ஸோ 25,000 35,000 இவங்க 2 பேரிடம் சேர்த்து தான் டோட்டல் வந்து 60,000. ஸோ வந்து நீங்கள் ஏதாச்சும் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்லலாம். நம்பி தொழில் வாய்ப்புக்கு தான் எனக்கு தேவை. ஜாமான் வாங்கறா கை காசு இருக்கணும். அப்போ அது அந்த வகையிலையும் தந்திருக்காங்க. மிச்சம் நன்றி. எனக்கு நன்றி சொல்கிறேன். ரைட். அப்படி வந்து வீடியோ முடிஞ்சானு இது நம்ம அப்படி எடுத்துகிட்டு ரைட். ஓகே. மேலே அந்த புது வட்டா வரும். அது அமைச்சிரி புது வட்டா தான். சரிங்க. வட்டாவிலே வந்து வச்சாச்சு. பணத்தை வந்து வட்டாவிலே அவர் வச்சுட்டார் வந்துட்டு. ஸோ எந்த பேங்க்ல வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது? இப்போ இந்த எல்லாம் நம்மளோட மக்கள் வங்கியில் இருக்குது. ஸோ அதில் இன்னைக்கு டிபாசிட் பண்ணி விடுங்க. கையில் வச்சுருக்காம டிபாசிட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்றப்போ வந்து அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. என்ன சொன்னால் இப்போ எங்களுக்கு உடனே வந்துட்டு ஒரு பொருளை வந்து நீங்கள் செய்து காட்டுனீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நல்லா இருக்கும். அது சரி. கேட்டவங்க செஞ்சு சொல்லி இது என்னது? இது கண்ணா வைப்பாங்க. கண்ணா பண்ண சொன்னால் அது பொறிக்கிறது சாமான். ரைட். ஓகே. இப்போ அது எதால் செய்யுது நீங்கள்? இப்போ வந்து தறி ஓரணங்க ஓட்டடி கொண்டு போது ஓட்டை ஓட்டை வேறு அடிக்கணும். வேறு அடிச்சு ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு கருவி இருக்கணும். இது என்னன்னு சொல்லி தெரியுங்க உங்களுக்கு வந்து அந்த முறுக்கு இது வந்து சொல்லுவாங்க. அந்த எண்ணெயில் நோயை போட்டு சுடுற சாமான் இருக்குதாங்க. எண்ணெயில் நோயை போட்டு சுடுற அந்த பொருட்கள் இருக்குதாங்க. ஸோ அதை வந்து இப்படி எடுத்தோம்னா எண்ணெய் கீழே வடி வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த அலுமினியத்தில் வந்து செய்கிறவங்களுக்கு சில்வர் சில்வர் நிலக்கடுவாய் ஈஸியான வேலையில தான். இப்போ நீங்க கஷ்டப்படுறதுக்குரிய மாதிரி அதுக்கு காசு வச்சு எடுக்கிறீங்களா? அப்படி இதில் ஒரு 250 ரூபா வந்து பாருங்க. எனக்கு கொஞ்சம் ஓட்ட அடிக்கிற வேலையானே.
இது எவ்வளோ காலத்துக்கு இருக்கு? இது இப்போ இதுக்கு வேண்டாம் வேறு கொஞ்சம் பாவான இந்த பாஷான வேலை இல்லை அந்த இதுக்கு மற்ற வேலை கொஞ்சம் படிக்கிற வேலை பண்ணாங்க. நான் கோயிலுக்கு செஞ்சேன் நான் இந்த இதாக கண்டுட்டு இப்போ கேட்டு வாங்க ப்ரோ 2 3 லைட்டாக வந்து இதுக்கான அந்த கரண்ட் பில் எல்லாமே இந்த மாதிரி போகும். அந்த வீட்டில் எவ்வளோ வந்து எங்கள் வீட்டுக்கு சேர்த்து 500 ரூபா வரும். ஆமாம். மெஷின் பாவம் 1500 வரும் கரண்ட் மொத்தமாக ஒரு மாதம் வீட்டுக்காரங்க உள்ள வரும் 2000 உங்களுக்கு மட்டுமே போயிட்டு எல்லாரும் சேர்த்து. இது என்ன இது இது வந்து இதில் வந்து இப்போ எல்லா இதுக்குரிய எல்லா சிஸ்டத்துக்கும் மாற்றலாம். இது இந்த கூறு இதுக்குரிய சாமான்கள் எல்லாம் இருக்கிற உபகரணங்கள் இப்போ இதில் இருக்கணும் அதுக்குரிய உபகரணங்கள் எல்லாம் ஒன்று மாத்திரத்துக்குரிய. ஓ நான் ப்ரோ புரியா வாங்கினேன் ப்ரோ அது இதோட வாங்கின பட்டிக்கு வேறையா இருக்கு. இதுக்குரிய சாமான்கள் எல்லாம் இருக்குது கிளியர் பண்ணுறது போலீஸ் பண்ணுறது எல்லாம் அதுக்குள்ள இருக்குது. இந்த ஊசிகளை மாற்றி வெட்டினாக்கி வாழை அதுக்கு வெட்டுறதுக்கு இந்த வெட்டு இப்போ இந்த டிசைன்களை வெட்டணும். இப்போ இதில் வச்சு போட்டு நான் இந்த ரவுண்டை வெட்டி வரேன் நாங்கள் போட்டு இதில் பிடிச்சி வச்சு போட்டு இந்த வாழை போட்டு வெட்டி காட்டு. இது என்னதுக்கு ஆடுறீங்க? வாரம் போடுங்க வால் போட்டு கலட்டுறதை காணல. இது என்னடா அந்த இது நான் இப்போ சின்ன உங்கள்கிட்ட அந்த வெட்டு ஓகே வாழை கலட்டுறதை காணல. அந்த பட்டு திணறு வச்சு அதில் 3 கப் ஸ்டாண்டு வச்சு அலங்கி அதில் அலங்கி நான் இது பால் இது வெட்டுறதுக்குரியது வச்சு வெட்டு நான் அதில் வெட்டி வெட்டி போட்டு மரம் திருப்பி இது கல்லில் கிளியர் பண்ணணும் திருப்பி வர. சானா பார்த்து கற்றுக்கொள்றது கஷ்டம் தானே. தொழில் ஒரு ஆர்வம் நீங்கள் இருந்தால் கற்றுக்கொள்ளலாம். இப்போ என்னென்னா இதெல்லாம் வந்து வீட்டு பார்த்தாலும் செய்கிறாராம் வந்து வேற யூடியூப் பார்த்து தானே கற்றுக்கொள்றது. ஆனால் இப்போ உண்மையிலே வந்து எல்லாத்துக்கும் யூடியூப்ல தொழில் என்ன கொஞ்சம் கற்றுக்கொண்டாலும் தையலோ இல்லை எதுக்கோ எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ இப்போ எங்கள் அக்காவோட அது தையல் வந்து முக்கால்வாசி பார்த்தது நம்ம நார்மலாக படிச்சிருந்தாலும் ஆனால் யூடியூப்பில் பார்த்து நான் எப்படி தைக்கணும்னு சொல்லி ட்ரிக்ஸ் எல்லாம் முடிச்சு தைக்க போனாங்க. ஸோ அதே மாதிரி தான் எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து யூடியூப் இருக்குது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றதுலாம் இருக்கு. அதான் பழகணும் அந்த தான் பழகலாம். நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ எப்படி பார்ப்பீங்க? எந்த டைமில் பார்ப்பீங்க? நான் இரவையெல்லாம் பார்க்குறேன் 7 மணி அதுக்கு பிறகு அப்படி 7 மணி பார்த்துட்டு அதை டவுன்லோட் பண்ணி வைப்பீங்களா? படிக்கிறோம் இரவு பிறகு அவங்க வீடியோலாம் பார்க்குறேன். இவங்க கிட்ட இல்லை சந்திரகாமூர் போய்ங்களா சந்திரகாமூர் பிள்ளையோண்ட விட்டு போட்டு போனேன். அதை ஓப்பட சொல்லிக்கு அவரு தெரிகிறது படம் தெரியுதா? ஓகே, எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க. நைட்டில் தான் வேலை பகலில் போய் காலையில் எத்தனை மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணீங்க? 8 9 சொன்னாங்க திண்டைக்கு இந்த வீட்டில் அதில் தங்க ஜாக்கள் டவுனுக்கு போய் தங்க நிற்காங்க அதில் சாப்பிட்றது. நீங்கள் உங்களோட அன்றாட வேலையில் இப்படி செய்வீங்க வந்து டொப்லெட்டு இங்கே அளக்கு மட்டும் அப்போ அதில் இப்படி போகிறேன்னா அப்படி இதுக்கால போய் நான் அதில் போட்டிருக்கேன். அப்படி அதுக்குள்ளால போனால் அப்போ அதில் குமாட்டில் இருந்து போய் எல்லாம் வசதி இருக்கிறது கூட தண்ணி எல்லாம் இருக்கு. குளிக்கிறேன் 5 டப்பு இருக்கு 10 நாள் போகிறேன்னா
இப்போ அதில் 5000 ரூபா மிஞ்சி தானே அந்த காசு எடுத்து அந்த சீமந்த அளவுக்கு இழுத்துட்ட அளவுக்கு உங்களை காசு 5000 ரூபா மிச்சம் ஆட்டோக்கார தேவையில்லை சார் அந்த காசு அவருக்கு ஆட்டோவுக்கு தேவை உங்களுக்கு நோவாது நீங்கள் இப்படி போனீங்கன்னு சொல்லி இல்லை அதுக்காக அவன் சீமந்தம் கொஞ்சம் பொறுக்கிறமா இருந்தது சீலை ஒன்று சுற்றிட்டு போகிறோம் நாங்கள் அதனால் சீலை சுற்றிட்டு போகிறோம் காலில் சீலை ஏற்றுனீங்க தேவண்டியை அந்த முதல்ல இருக்க காயம் வந்தது பிறகு அவர் என்ன காயம் வந்தது காட்டு அதுக்கு பிறகு சீலை யூத்துறேன் நான் அப்படி யூத்துறேன் இப்படிதான் போகிறேன் நீங்கள் அப்படி குளிக்கலாம் அப்போ இந்த சீலை உண்டா சுற்றுறேன் நான் எடுத்து போய் சுற்றி சீமந்த தரையில போகும்போது காலில் வந்து இது நடக்காது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிச்சாக தான் வச்சுட்டு போகணும் காலை இப்போ நான் குளிக்கிறது இந்த இடம் இருக்கு சவர் நரிக்கு பிடிச்சா கட்டில் இருந்து கட்டு வந்து உங்களுக்கு அதான் நடிச்சது கட்டியிருந்தேன் வேகமாய் அப்படி பழகும் ஓகே அப்போ அதாவது குடிக்கலாம் உடுப்பாடத்தை போட்டா அது போல இருக்கு பேக் இருக்கேன் அவ்வளோ தள்ளி பிரித்து போட்டு போடுறேன் நீங்க தான் கழுவுறது இல்லை தங்கச்சா கண்டாது கழுவுறேன் இப்போ இல்லா வடிவா நான் கழுவி கொள்வேன் அது ரெண்டாமே போட்ட மிஷினில் இருந்தாலும் அதை ஒன்று போட்டு எடுக்கிறேன் இந்த சோப்பு எல்லாம் அரிக்கு எல்லாமே எல்லாமே இந்த கண்ணாடி எல்லாமே குளிக்குது உங்களுக்கான வேலையை நீங்களே செஞ்சு சொல்றீங்க முதல் கஷ்டம் தான் அந்நேரத்தில் கஷ்டம் முதல் இந்த தண்ணி லைன் வர முதல் கஷ்டம் அந்நேரத்தில் நான் சொன்ன அம்மா அவள் எல்லாத்தையும் ஏற்கனவே அம்மா என்ன சக்கிச்சாமா இல்லை எனக்கு இந்த 18 சக்கி வந்து எனக்கு எல்லாமே அம்மா பார்த்துக்கணும் அது வரையும் எனக்கு தூக்கிட்டு போகிற கோயில் உலகத்துக்கு வந்து தான் தூக்கிட்டு போகிறேன்டா சின்ன பிள்ளை தூக்கிட்டு போகிறோம் தூக்கி கொண்டு கோயில் ஒரு 18 வயது மட்டும் தூக்கி கொண்டா மரத்தில் வச்சு காமியை காட்டி சும்மா தூக்கிட்டு வரேன் அப்போ என்ன சைக்கிள் அண்ணன் பஞ்சு இல்லாத காலத்தால் இப்படியான நிறுவனங்கள் உதவி இல்லை அந்நேரத்தில் சைக்கிள் வர்றது கொஞ்சம் கஷ்டம் ஒரு 18 வயது அப்புறம் சைக்கிள் கிடைச்சது அப்பா இது எப்போ அப்பா இது இப்போ 95 அப்படி நீங்கள் சின்னல இருக்கக்குள்ளையா ஒரு 12 வயதுக்கு அப்பா கூட அதுக்கப்புறம் அம்மா பார்த்து அம்மா என்ன வேலை செஞ்சு பார்த்தவங்க அம்மா அப்படி தான் இது ஆக்கடை செய்வாங்க சேவைகளை கொடுப்பாங்க நீங்கள் அப்பாடம் செத்த காசு எடுத்து அந்த 50,000 ரூபா எடுத்து அது பேங்கில் போட்டுருந்தேன் போட்டு வச்சுருந்தேன் அதில் செலவழிச்சு அது இல்லை அப்புறம் செத்த காசு தந்து அது சங்கத்தால் தான் அந்த காசு வேண்டியது அண்ணா எங்களோட அண்ணாயத்துக்கு 15,000 அப்படி தந்து அதுக்கு தந்து அண்ணாயத்தை சரி போகும் அப்போ அதுகளில் தான் அந்த காசை வச்சு சமாளிக்கிறேன் அப்படியே வந்து காலையில் அப்படி உங்களை வாட்டில் வேலையை ஆரம்பிச்சுங்க இன்னும் நாள் உதவி தேவையில்லைண்ணே தேவையில்லை முதல் தேவைப்பட்டதான் தண்ணி இல்லை காலத்தில் கிணத்து காலத்தில் இப்போ ஒரு பிரச்சனையும் இந்த லைன் தண்ணி வந்து ஒரு பைப் லைன் அதுக்கு பண்ணேன் சூப்பர் உண்மையிலே வந்து வாழ்த்துக்கள் உங்களை பார்க்க வந்து எங்களுக்கு வந்து மோட்டிவேட் ஆகும் ஸோ அதாவது என்னென்னா குறையில்லாமல் பிறக்கிறதுன்றது வந்து வரும் ஸோ ஆனால் அப்படி பிறந்து கூட தன்னால் ஒன்றும் செய்யலை தொழில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் இப்படி இருந்துட்டு இவ்வளோ வேலைகள் செய்கிறீங்க அதுக்கு நான் உங்களுக்கு குறைன்னு சொல்லலை ஸோ ஆனால் வந்து இந்த நிலைமையிலேயே வந்து உங்களுக்கு தொழில் செய்யணும் தானாக கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆர்வம் தானே சரி எடுக்க ஆசை செய்யணும் தொழில் செய்யணும் கூட்டங்களில் அப்படி மீட்டிங்கில் நிறுவனங்கள் வச்சு கேட்பாங்க என்ன தொழில் பழகுனண்டு அப்போ நான் ஒன்று 2 சொல்லுவாங்க நான் பழகிருக்கேன் தானே சொல்லுவாங்க பழகிறதுக்குரிய முயற்சியோ ஏதோ நிறுவனங்கள் பண்ண தரல என்ன சூழ்நிலை வஞ்சல் சூழ்நிலானே அப்போ நம்ம பழக கொண்டு தான் அப்படி கேட்குறதுல போய் நம்ம எதையும் சொல்லலாம் இப்போ சொல்லலாம் என்ன சொல்லி கம்பீரமாக சொல்லலாம் சரி ஓகே அப்படின்னா உண்மையிலே வந்து இப்போ ஒரு காலுகை எல்லாம் நல்லா இருந்து ஸோ உழைக்க போகாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல போகிறீங்களா என்ன சொல்லுவீங்க அது என்ன இப்படி தான் ஏதாவது தொழில் ஒன்று செய்கிறது மிச்சம் இல்லை ஏன்டா நம்ம எல்லாத்தையும் கேடுத்திருக்கிறாரு காசியாக ஒரு 50 ரூபா தேவைண்டா ஒரு அம்மா விட்ட கையை கேட்கப்படாது அப்போ நம்ம எல்லாத்தையும் கேட்கலாம் அவங்க கிட்டே கொடுக்க அப்படின்னு கேட்கல நம்மளோட தேவைகள் நம்ம இதுகள் வந்தால் நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம் அப்போ இப்போ நீங்கள் வந்து காசு உழைக்கிறீங்க இப்போ உங்களுக்கு என்ன ஆசைன்னு சொல்லி நீங்கள் வாங்கி சில பேருக்கு சில பொருட்கள் விருப்பமாக இருக்கும் வாங்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் ஸோ அப்படி அவங்க உழைச்சதை வாங்கணும்னு சொல்லி ஆர்வத்தில் உழைச்சி வாங்குவோம் அப்படி உங்களுக்கு என்ன ஆர்வம் விருப்பமாண்டா எனக்கு என்ன நம்மளுக்கு தேவைண்டா நம்மளுக்கு தேவைப்படுற ஜாமான் அப்படி என்ன கண்டா ஃபோனுகளில் பார்த்து அப்படி வாங்கணும்டா ஆசை அப்படி கண்டு வாங்குவேன் ரெடி அதுகள் வேண்டா ரெடி வாங்கி எடுப்பேன் அப்படி தேவைண்டா இது வேறு நீங்கள் உழைச்சி என்னென்ன வாங்கியிருக்கிறீங்க உழைச்சன்றது இப்போ நான் ஒன்றும் இந்த இதில் வாங்கல உழைக்கிற காசு ஒரு 6 மாதம் ஆரம்பிச்சு அந்த 6 மாதம் உழைச்ச காசெல்லாம் என்ன செய்வீங்க உழைச்சா இப்போ தான் இப்போ அதிலேயே சில சில சாமான் எடுத்து அதிலே வாங்கிக்கிறோம் நான் இப்போ சில காசு பட்டி கண்டினா கொஞ்சம் பொருட்கள் வச்சு ஆரம்பிச்சு அதில் வந்து நீங்கள் உழைக்கிற காசை வச்சு 2000 3000 பட்டி கண்டா நான் வச்சுக்கிறேன் அதை கொண்டு பெயிண்ட் நான் தேவை நான் வாங்கி கொண்டு வைக்கிறேன் பின்னர் திணறுகள் கம்பத் அதுகள் கரண்டில் கட்டுறதுக்கு காசு கொடுக்குறீங்களா
ஓ சரி, அது எங்கிட்ட கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்களே கட்டிக்கொள்வாங்க. சரி, அவங்கள எப்படி பார்த்துக்கொள்றாங்க இப்போ அம்மா இறந்ததுக்கு அப்புறமா? அம்மா ஸோ இப்போ என்ன இந்த சகோதரமாக இருந்தாலும் இப்போ வந்து சகோதரங்களை விட்டு விரட்டுறது இதான் நீங்கள் பார்த்தீங்களா குறையோடைய இல்லை ஓ நல்லா இருந்தால் கூட சண்டை பிடிச்சிட்டு நீங்கள் வீட்டில் இருக்க வேணாம்னு சொல்லி விரட்டுவாங்க. ஓ ஸோ ஆனால் அப்படி இருக்கையில் வந்து உங்களை பக்கத்துல இருந்து பார்த்துக்கொள்றாங்க, நீங்கள் இப்படி வேலை செய்து சத்தங்கள் இதெல்லாம் வந்து கேட்டுக்கொண்டு அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ சப்போர்ட் உங்களுக்கு? இல்லை அவங்களுக்கு குளிச்சா போட்டு அவன் இதில் பற்றி என்ன அவங்க இப்போ சம்பாதிச்சு நான் சாப்பிடணுன்றதுக்காக வேண்டி இல்லை, எனக்கு இப்போ இதே வைக்க ஒரு திருப்தியானே அதுக்காகவே ஒன்றும் பேச மாட்டாங்க. இப்போ இதில் இப்போ பனிங்காண்டு தந்து காய்ச்சி கூட அவைய என்ன கணக்கு எவ்வளோ ஒன்று அவைகளுக்கு தெரியாது, நான் எதுவும் சொல்லவே இல்லை, அவங்க கையும் இல்லை. இப்போ ஃபோனில் பார்த்துருப்பாங்க முடிஞ்சு காசு எவ்வளோ கொடுத்துன்றது. என்னட்ட உங்களோட அவைய செய்ய வேண்டியனா இப்போ எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க உடுப்பு சாமான். நான் இந்த இதில் சம்பாதிச்சு வாங்குறதில்ல நான் உடுப்பு சாமான். அப்போ அவங்க பரிசு சாமான் வந்தாண்டா எனக்கு கொடுக்கும். அவங்க என்ன வாங்குவாங்களோ அந்த டைம்லேயே எனக்கு வாங்கி கொண்டு தரும். அவர் ஃபங்க்ஷன் வந்தால் அவங்களுக்கு வாங்க கூட எனக்கு வாங்கி கொண்டு வருவாங்க. அப்போ உடுப்புன்றது நான் கை கொடுத்து வாங்குறதில்ல. ஏதோ அம்மாப்பா செஞ்ச தரமிட்டு சொல்லணும். அதாவது இப்போ அம்மா இல்லாட்டியும் தங்கச்சி வந்து உங்கள் அம்மா மாதிரி ஒரு தொல்லையும் இல்லை. இப்போ அங்கே போய் நிற்க ஒரு 10 நாள் 2 ஆம்பரை இதை விட நான் போச்சேன். நான் 2 நாளைக்கு போங்க ஏன்டா எங்கிட்ட விட்டப்போ கொஞ்சம் வசதி அவள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வசதி குறைய தங்கச்சி பார்க்குறதுக்கு சாப்பாடு இப்போ பிள்ளை குழந்தை பாவம் கிடச்சிட்டு அவள் கொஞ்சம் வசதி குறை. இங்கே போய் டக்காண்டு அவள் எல்லாரும் ஒரு வீட்டில் வேலையுவாங்க, நம்ம டைமுக்கு வந்து பார்க்க மாட்டாங்க. அப்போ நான் எப்படியா பார்த்துக்கொள்வேன், நீ 10 நாளைக்கு அங்கே இருந்து வாங்கன்னு நாங்கள் அனுப்பிவிட்டோம். இப்போ நான் தான் சாப்பாடு தான் போகணும். எங்களை சொந்தக்கார அப்பாடு தான் தங்கச்சிடும் அப்பா அண்ணன் மாளிகை அங்கே இன்னும் அவர் அங்கே பக்கத்தில் அடிச்சு அதில் போய் சாப்பிடும். நான் இப்போ காலமே அங்கே நிற்க அங்கே ஓர் எடுத்தேன். நான் தேத்தனிக்கு தான் இங்கே போகல என்ன போவீங்க? சைக்கிள் நினைக்கிறேன் சைக்கிள் அரைச்சி சைக்கிளில் வருவீங்க. தேத்தனி ஞாபகம் எல்லாம் போய் இறுக்கிட்டு இருக்கப்போ அதெல்லாம் போட்டு குடிச்சு விடுவேன். போட்டு குடிக்க ஞாபகம் போட்டு குடிப்பேன். எல்லாம் செஞ்சு சொல்கிறீங்க, பிரச்சனை இல்லை. நம்ம நல்லா போய்கொண்டு இருக்கு. ஸோ சரி, இப்போ வந்து நீங்களா உழைச்சி இந்த உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களே வாங்கிக்கிறீங்க. இப்போ அடுத்த நோக்கி போகிறீங்க, பிரச்சனை இல்லை ஆரம்பிச்சது. சரி, இப்போ உண்மையிலே தொழிலில் இருக்கிறவங்க எல்லாம் இப்போ அண்ணா சொன்னது தான். இப்போ அவருக்கும் யாராச்சும் ஒரு ஆள் இருந்தால் அதாவது இப்படியான தொழில் வந்து பழக போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த எங்களை காண்டாக்ட் நம்பர் போடுறோம், எங்களை காண்டாக்ட் பண்ணி கட்டிங்கன்னு சொல்லி நாங்கள் அண்ணாவோட அட்ரஸை தருவோம். ஸோ நீங்கள் இங்கே வந்து அண்ணாட்டிருந்து பழகலாம், அவருக்கும் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னவர். இப்போ பெரிய அளவில் லாபம் மீட்டல் அடி. இப்போ என்ன பிரச்சனைன்னா சந்தைப்படுத்துறது தான் முக்கியம். இப்போ அண்ணாவால் வந்து இப்போ இங்கேருந்து போய் அதை விற்கிற அளவுக்கு கொஞ்சமே இல்லை. பக்கத்தில் யார் கேட்குறாங்களோ அண்ணன் வந்து இப்படி கோயில்களுக்கு ஆர்டர் வந்து அதை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாரு, அதில் வந்து வியாபாரம் பார்க்குறாரு. ஆனால் சந்தைப்படுத்துறதுன்னு தெரிஞ்சிருந்தால் உண்மையில கண்டிப்பாக இதில் பெரிய லாபம் பண்ணலாம், லாபம் மீட்டலாம். ஸோ எல்லா இடங்களையும் இதை ஏற்றுமதி செஞ்சு கண்டிப்பாக செய்யலாம். அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து அண்ணாவை வந்து தொடர்பு கொள்ளலாம். நான் அதுக்குரிய நம்பர் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அது வந்து டிஸ்பிளேலையும் வந்து தெரியும் பாருங்கள். சரி, நான் உண்மையில் வந்து எங்களுக்கு நாங்கள் செய்த உதவி வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. பாரிய உதவி வேண்டியன்னா இதுதான். இப்போ நீங்கள் வேறு உதவி தான் பெரிய உதவி, பாரிய உதவி கூடிய உதவிகள் வேண்டிய. நான் நினைச்ச இப்போ இது இந்த மிஷின் வாங்குறோம்டா இப்போ சம்பாதிச்சு வாங்குற கஷ்டம், இதில் சம்பாதிச்சு வாங்குற இப்போ ஏதோ ஒரு வழியாக போகும், காய்ச்சி சேர்த்து வாங்குறா கஷ்டம் விலைக்குது அப்படியே போகும். அப்படி ஒரு அதை நினைச்சு வாங்குறா நம்ம. சரி, இப்போ நீங்கள் உண்மையிலே இது ஆரம்பிக்கக்குள்ள வந்து இப்படியான உதவிகள் கிடைக்குமென்று நினைச்சோம் நீங்கள் இந்த தொழிலில் இறங்கியிருப்பீங்க? இல்லை அப்படின்ட்டு நான் இந்த யூடியூப்பில் எல்லாரும் சொல்கிறேன் கிட்ட இப்போ யூடியூப் பாட்டிருக்காங்க, அவங்களோட காய்க்கல கேட்பாங்க. அப்போ சில செல்வாங்க, நான் கழிச்சு விட்றேன் செல்வாங்க, நான் போய் வாங்கிட்டு போய் ஆனால் அந்த படியை மட்டும்தான் குறிப்பாக வந்து செஞ்சிருக்காரு. அதுபடியாக மட்டும் தான் செஞ்சவர். இது வந்து நீங்களா முயற்சி செஞ்சு வந்த இதுக்கு வந்து ஒரு கடவுள்ற ஊண்டுதல் அப்படின்னு சொல்லலை. இப்போ நீங்கள் அதான் நம்ம எங்களுக்கும் ஆர்வம் வந்து அதாவது இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தி விடணும்னு சொல்லி. ஸோ நான் பார்த்தேன் கூட கண்டிப்பாக எங்களுக்கு அது ஆர்வம் இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறதுனால ஸோ அவங்க செய்கிற உதவிகள் தான் உண்மையிலே வந்து உங்களுக்கு வந்து செய்கிறது. ஸோ நாங்கள் அதில் நடுவில் ஒரு பாலமாக அதை அங்கேருந்து வாங்கிக்கணும் உங்கள்கிட்ட சேர்க்கிறோம், உங்களை அவங்களுக்கு காட்டிக்கிறோம், அவங்க செய்கிறாங்களோ அதை நாங்கள் அப்படியே ஒன்று உங்கள்கிட்ட சேர்க்கிறோம். அந்த வகையில் உண்மையில் எங்களுக்கும் சந்தோஷம், எங்கள் மூலம் வந்து இதெல்லாம் கிடைச்சின்றது. அங்கே வந்து இன்றைக்கு நாங்கள் வரக்குள்ள பார்த்தோன்னா நீங்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கீங்க, அப்போ சந்தோஷமாக இருந்த வெளியில் இந்த வேலையில் என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் காலத்தால் திரும்ப வந்து பார்ப்போம். ஸோ இதை விட நீங்கள் அடுத்த இடத்து போயிருப்பீங்கன்னு நம்புகிறோம். என்ன போவீங்களே? நான் போவேன். நான் என்ன இப்போ சில இன்னும் சில கிட்டு வகையில் அடிக்கணும்ன்ற ஏற்பாடு அடிச்சு செய்யணும்ன்ற இதை தாண்டி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் மரத்தடால வெல்கம் இதுகள் ஓகே அதெல்லாம் கொஞ்சம் கூட வாங்குவாங்க. அப்படியே அதில் அடிக்கணும்ன்ற அது அந்த அந்த டவுட்டர்ன்றது உண்டு, அது ஒன்று வாங்கணும், அதை வெட்டுறது உண்டு. பார்த்து வந்து நான் கேட்டு வந்து அந்த கடையில் அடிக்கணும். அப்போ நான் பார்த்து இதுக்கு ஒரு குறைஞ்ச காயில் அடிக்கணும்னு நினச்சேன். நான் அண்டைக்கே போய்த்தேன். நான் நீங்கள் அண்டைக்கு நான் போய்த்தேன் நான் வாங்குறதுக்கு அண்டைக்கே போய்த்தேன். இல்லைன்னா ஒரு வாக்கள் தாராது, நம்மளை ஒரு உதவிக்கு தாராது, அதுக்கண்டு நம்ம கேட்டால் அது தான் செய்யணும். உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொன்னீங்க அதை வாங்கணும்னு சொல்லி.
அதான் எனக்கு அந்த பிளேன் கப் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. அதே கொண்டு உங்களுக்கு இல்லை இல்லை, நான் அப்புறம் வந்து ஆர்டர் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யுங்க. எங்களுக்கு ஒரு 3-4 கப் ஆர்டர் பண்ணி தான் போகணும் போல எனக்கு. நோய் இல்லை எல்லாமே நோய் இல்லை. நோய் இல்லையா? அது குடிக்க என்னண்டா நாங்கள் வந்து அந்த அந்த விசாக் தினத்துக்கு நினைக்கிறேன் வந்து அங்கே சிங்கள கூட அந்த பயன்படுத்துவோம். சிரட்டையில் வந்து தந்தவங்க அது குடிக்கக்குள்ள நல்லா இருந்தது குடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எத்தனை நாளில் செஞ்சு தருவீங்க அப்படி சொன்னால்? நான் இப்போ இந்த அதுக்குரிய தேங்காய் என்றால் வந்து இந்த உடைக்கிற தேங்காயெல்லாம் அதுக்கு எடுத்து செய்யலாம். உடைக்கிற தேங்காய் ஒரு ஒழுப்புமே அங்கால போவோம், ஒழுப்பு பஞ்சால வருந்தானே. அப்போ அந்த சின்ன பாவி கொண்டு அந்த கொட்டை தேங்காய் மாதிரி உள்ளுக்கிறீங்க, அந்த தேங்காயில் ஆர்டர் பண்ணிக்கலாம். படியாக கொண்டு தாண்டியா படியாக கொண்டு தாண்டியா அப்போ அப்படியே அதெண்டா நம்ம கணக்கு வெட்டலாம், ஒரே மாதிரி வெட்டி எடுக்கலாம். இப்படியான இது இப்படியான அதளவுக்கு எடுக்கலாம். கொஞ்சம் பெரிய அளவு இப்போ இந்த வர எல்லாம் ஒரு பக்கம் ஓடித்து. அப்போ ஒன்றா அப்போ அப்படியான தேங்காய்கள் என்றால் நம்ம வெட்டி எடுக்கலாம். நான் கொண்டு போட்டு தேங்காய் உரிக்கணும். உரிச்சு யாரும் படி உரி தருவானே அதில் வெட்டி நான் வெட்டி வச்சு வச்சு நான் உங்களுக்கு சென்னை நினைச்சு நான் குடும்பம் அடிச்சு கொடுக்கணும்ட்டு. இல்லை நீங்கள் அடிங்க, அதை நாங்கள் வந்து காசு வந்துட்டு வாங்கியிருப்போம். உண்மையிலே வந்து சந்தோஷம். நாங்கள் சொன்ன மாதிரி தான் இப்படிப்பட்டவங்க உதவி செய்யக்குள்ள வந்து எங்களுக்கு மனம் வந்து சந்தோஷமாக இருக்கும். இப்போ நாங்கள் போன தரம் கொடுத்த காசை வந்து திரும்ப வந்து பார்க்கக்குள்ள தான் நான் பிரயோஜனப்படுத்திருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து நிறைய அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். அதை தாண்டி வந்து இன்னொன்று எதை வாங்கினீங்களா? அந்த இந்த ஒன்று வாங்கணும்னு சொன்னீங்க. ஸோ உண்மையிலே வந்து சந்தோஷம்னா இதை தாண்டி இன்னும் வந்து மேலுக்கு வாங்கும். அதை தாண்டி வந்து இப்போ போன வாட்டி அண்ணாவுக்கு வந்து உதவி செஞ்சவங்களும் சரி, அண்ட் வந்து இந்த தரம் உதவி செஞ்ச இந்த 2 ஃபேமிலியும் எங்களோட சேனல் சார்பாக வந்து நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம். ஸோ அண்ணா நாங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அண்ணாக்கிட்ட வந்து வேலை நீங்கள் வந்து பழக போகிறீங்க, அப்படி இல்லைன்னா இந்த பொருட்களை ஏதாச்சும் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் எங்களை டிஸ்பிளேல தர நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் வந்து கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணிவிடுங்க. என்ன மற்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ அண்ணாவை பார்த்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கட்டும். வேலை இல்லாமல் அதை காலை நல்லா இருந்து கூட வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேட்டாக அமையும். ஆனால் வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.